அது எப்படி எல்லாருமே கொடுமைப்படுத்திடுவாங்களா? நீ நாட்டு பிரச்சனையை முடிச்சு என்னை வந்து நாட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு உண்டான பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பாலிடிக்ஸ் சார் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் படத்தை விட்டுருவேன், டைரெக்டாக பாலிடிக்ஸ் போடுங்க நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இவன் சேனல் எதுக்கும் நோட் பண்ணிக்கடா. என்ன சேனல்ரா? அந்த படத்தை ஒரு 1 டைம் பார்த்தா நம்மளுக்கு டீகோடிங் பண்ணவே முடியாது. உண்மையாக சொல்லணும், ஒரு 4-5 டைம்ஸ்க்கு மேலே பார்க்கணும். அது இவர் நிறைய சீன் வாண்டடாக வச்சுக்கிறாருங்க. புத்தர், பெருமாளை கெடுக்குது, ஜீசஸை கெடுக்குது, இந்த மாதிரி சீன்லாம் நிறைய இருக்குது. இப்போ தமிழகத்தை அலங்கரிக்கும் தங்கலான், ஓகேவா? தங்க தமிழர்களை 1850லேயே கொண்டு போய் கொடுமைப்படுத்தி தங்கத்தெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கொடுமைப்படுத்துறத தான் இதை காட்டியிருக்காங்க. எடுத்து கொடுமைப்படுத்துறது கேஜிஎஃப், ஓகேவா? நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து கொடுமைப்படுத்துனது நம்ம தங்கலான், ஓகேவா? கடைசியாக கண்டுபிடிச்சி எடுத்து சந்தோஷமாக வந்துடுறாங்க. இது வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய 3K கிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து பேசப்படும், ஓகேங்களா? அது போக தமிழர்கள் பெருமையை வந்து 5ஆம் நூற்றாண்டுலேருந்து தங்கத்துக்காக போராடி கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டில் தான் 1900 தான் இந்த தங்கத்தையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஓகேவா? இன்றைக்கி உலக நாடுகள் ஃபுல்லாக தங்கம் போடுது. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் தான். அதை வந்து சூப்பராக ஒரு கண்டென்ட்டாக சொல்லியிருக்காரு. படத்தை போய் பார்த்து அனுபவித்து பார்த்தா தான் எல்லாருக்கும் புரியும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை நம்ம பார்க்கணும், ஓகேவா? தங்கம் போடுற ஒவ்வொரு ஆளும் பார்க்கலாம், தங்கம் போடாதவங்க அவங்க விருப்பம், ஓகேவா? வேறு எந்த போரும் கிடையாது, எந்த லேகும் கிடையாது. பாசிட்டிவாக பேசினா மட்டும்தான் சுகந்தி அக்கா படத்துக்கு நான் வருவேன். படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நானும் படத்துக்கு வந்து உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்லுவேன். படம் நல்லா இருக்கிற படத்தை எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா சிஎம் விக்ரம் சாருக்கு வந்து மிகப்பெரிய இது ஒரு கம்பேக் படம். தில்லு தூளு அப்புறம் என்ன அந்நியன், அந்த படத்தெல்லாம் விட இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் பூரானுக்குள்ளேயும் தேலுக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஓகே, துணிமணி கூட இல்லாமல் நடைக்கு 4 மணி நேரம் உடைக்கு 4 மணி நேரம்னு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு. அதுக்காக அவர் இந்த படத்துக்கு நடித்ததுக்கான அவார்டு கிடைக்கணும். தமிழர்கள் போற்றும் 3K கிட்ஸ் வரைக்கும் இந்த படத்தை பார்க்கணும், ஓகேவா? அவ்வளோதான். அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? அவர் வாங்காத அவார்டே கிடையாது, ஓகேவா? அதோடு சேர்த்து இது ஒரு அவார்டு வாங்கிட்டு அவர் கம்பேக்கு. இனி அவர் தொட்டதெல்லாம் தொலங்கும், கெட்டதெல்லாம் விலகும். 78வது இப்போ சுதந்திர தின நல்வாழ்த்துக்களில் தமிழன் எப்படி கஷ்டப்பட்டு தங்கத்தை கொண்டு வந்தான்றதை தோலுரிச்சு காட்டியிருக்கிறாரு. ரஞ்சித் அண்ணன், பாய்னா, சூப்பர்னா, படம் எக்ஸலண்ட்டு, வேறு லெவல். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. 11 அசிஸ்டன்ட் டைரக்டரை கூட கூப்பிட்டு வாழ்த்து பெற்றதை பார்த்தோம் நம்ம ஆடியோ லான்ச்சில், ஓகேவா? அதனால் வந்து எந்த நெகட்டிவும் யோசிக்க வேணாம், பாசிட்டிவாக பேசி படத்தை வந்து நம்ம பார்ப்போம், சரியா? பொதுவாகவே ரஞ்சித் வந்து நிலத்தோட பிரச்சனையை பற்றி பேசிகிட்டே வராரு. ஆமாம், நிலத்தோட பிரச்சனையை பேசுகிறாரா? அது போர் அடிக்குது. எந்த நிலத்தோட பிரச்சனை பற்றி ஏன்டா நடந்தது தான்டா சொல்லியிருக்கிறோம். 1980 வந்து ஒரு பணம் கொடுக்கலன்னா வந்து என் நிலத்தை தாண்டா எழுதி வாங்கிக்குவான் பண்ணையார், இப்போ அந்த ஜமீன்தாருங்கள்லாம். வேறு வழி இல்லையே, உனக்கு தங்கத்தை நோண்ட போகிறதுக்கு அவனுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல. அவனுக்கு நிலமும் இல்லை, அடிமையாக இருக்கிறான். அடிமையாக இருக்கிறவனால தான் ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு காட்டுறப்ப இந்த கண்டென்ட்டை காட்டுறாங்க, புரியுதா? கதையை கேட்காத, கதையை கேட்டனா எல்லாரும் படம் பார்க்க மாட்டியான். என்னது சுதந்திரம் கிடைச்சிருச்சு சொல்லி கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். 78வது சுதந்திர தினம், 77வது சுதந்திர தினம் சொல்லி காட்டிக்கிட்டே தானே இருக்கிறோம். அதை சொல்லி காட்டுறப்ப இதை சொல்லி காட்டக்கூடாதாடா? வாடா கண்டென்ட் வாடா. எப்படி இப்போல்லாம் நில பிரச்சனைலாம் இல்லை, இப்போ நிலமே இல்லை, அதுதான் பிரச்சனை, ஓகேவா? யாருக்கு நிலம் இருக்குது? உனக்கு இருக்குதா நிலம்? உனக்கு இருக்குது, எனக்கு இல்லைடா. எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைடா. அதான் இதெல்லாம் போலிடா. தங்க படத்தை பார்க்க வரப்போ தங்க மாதிரி சொகுன்னு மின்னிக்கிட்டு வந்த படம் பார்த்தா தானே? இல்லை அப்படி பார்த்தா தானே அது நல்லா இருக்கும், அதுக்காக போட்டது, ஓகேவா? மாளவிகா மோகன் தங்கத்தை வந்து அடக்காக்குறது பூதம் அப்படின்னு. அதான் பரவாயில்ல, தங்கத்தை அது பூதமாக வருது, ஓகேவா? வேற நீ அப்போ கட் பண்ணிட்டு நல்லவனா போட்டுருணும் என்ன? இப்போ நீ இதை சொல்கிறப்ப அது நான் செய்வேன். சரி சொல்லு. பார்வதி அம்மா வந்து ஒரு குடும்ப தலைவியாக அவங்க ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. நல்லா பார்வதி மேனன் தான் இருக்கட்டுமே. பார்வதி ஜீவன் என்னடா குடும்பம். சரி, அவர் ஒய்ஃபாக நல்லா நடிச்சிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்கு, 4 பிள்ளைக்கு தாயாக நடிச்சிருக்கு, பொறுப்பாக நடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஜிவியோட மினிக்கு மேன்னா மினிக்கு அந்த ஒரு சாங்குக்கே பாட்டு முடிஞ்சிச்சு, ஓகேவா? இவன் சேனல் எதுக்கும் நோட் பண்ணிக்கடா. என்ன சேனல்ரா? தங்கலான். எப்படி இருந்துச்சு தங்கலான்? வந்து தங்கலான் நீங்கள் நியூஸ் சேனல் ஆன் பண்ணால் கூட தான் வரும். தங்கலான் எந்த நியூஸ் சேனல் ஆன் பண்ணாலும் தங்கலான் வந்துடும்.
அதுதான் படம். என்ன காரணம்? ஏன்னா வந்து ஆமாம் நியூஸ் சேனல் ஆன் பண்ணால் தங்கலாம் வரும். ஏன்னா வந்து அதுலேயும் பாலிடிக்ஸ் இதுலேயும் பாலிடிக்ஸ், அதுதான் காரணம். பாலிடிக்ஸ் தான் படம் பார்த்துச்சுக்கிறாரு. ரஞ்சித் படம்னாலே பாலிடிக்ஸ் இருக்கணும் இல்லையே. எனக்கு சார்பட்டா பிடிச்சிருந்தது, அட்டகதி சார்பட்டாலாம் நல்லா இருந்தது படம். எனக்கு வந்து ஒரு படமாக பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணேன். 2 படமும் ஆட்ஸ் ஆஃப். சார்பட்டாலாம் ரியாலிட்டி பார்த்துட்டு வேறு லெவலாக அப்படியே வைப் ஆகிட்டேன் நல்லா. இது வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸை மண்டக்குள்ள திணிக்கிற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அதுதான் நான் குறைன்னு சொல்ல வரேன். விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ், விக்ரம்லாம் பின்ட்டாருங்க. அந்த ஆள் அந்த கேரக்டரே வாழ்ந்துட்டாப்புல, காட்டுவாசியாக வாழ்ந்துட்டாப்புல அந்த ஆள். விக்ரம் மட்டும் இல்லை, பார்வதி, மாளவிகா, அந்த கூட நச்சவங்க, அவங்க பையன் விக்ரம் பையன் எல்லாருமே, அவங்க கூட ஃப்ரெண்டு எல்லாருமே, அந்த பசுபதி எல்லாருமே பின்ட்டாப்புல கேரக்டராக வாழ்ந்துட்டாங்க. அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு கதையில் கொண்டு விடுக்கிறாப்புல. அதுதான் வந்து ஒரு வருத்தமான விஷயம். நல்லா இருந்தது, நல்லா நச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் செக்ஸியாக இருந்ததுனால பேய்க்கு உண்டான இது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது ஆமாம், அந்த மாதிரி காட்டினா கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது. அதனால தான் கொஞ்சம் மைனஸ் ஆகுது. அதுதான் சூனியக்காரினா கூட செக்ஸியாக இருக்கக்கூடாதுல்ல. இந்த நான்யான்னு ஒரு படம், இங்கிலீஷ் படம் வந்தது, அதில் சூனியக்காரி எப்படி செக்ஸியெல்லாம் இருக்காது, சூனியக்காரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் செக்ஸியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இடுப்பும் தெரியும். ஆனால் அதனாலேயே செக்ஸின்னு சொல்ல, அது பண்ணுற விதம், இந்த ஜெஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் செக்ஸியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம், அதுவும் சுத்தம். இதனால அதெல்லாம் தலா சீனு. சிலம்பம் சூனியக்காரி சிலம்பம் சுற்றியாக சண்டை போடணுன்றதுலாம், அதுவும் எல்லாருக்கிட்டையும் ஆயுதம் இருக்குது, எல்லாம் அதுவே வந்து அச்சுனுக்குது அப்படிலாம், அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுவும் அங்கேயும் கொஞ்சம் லாகெலாம் இது லாஜிக் அடி வாங்குது. ரஞ்சித் படம்னா நிலத்துக்கான பிரச்சனையாக தான் இருக்கும் எல்லா படமும். அதே தான் அந்த காலா கபாலி அந்த வரிசையில் தங்கலான், காலா கபாலி வரிசையில் தங்கலான், அதுதான் வந்து ஏன்டா அதே போட்டு திணிக்கிறான் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்லியிருக்காப்லையா? கரெக்டாக இல்லை, அதை மட்டும் தான் சொல்லிடுறாப்புல. காலா கபாலி ஆச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு மேனேஜ் பண்ணுறாப்புல. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே ஏற்றுக்கிறாப்புல. தங்கத்தை தேடி போவாங்க, தங்கம் இருக்காது கல். தங்கத்தை தேடி போவாங்க, தங்கம் இருக்காது கல். தங்கத்தை இதே தான் எல்லா சீனுமே இதே தான். தங்கத்தை தேடி போவாங்க, இது தங்கம்லடா கல். நீ நிறைய சீன் நான் அதே எண்ணிருந்தேன், ஒரு 5-6 சீன்கிட்ட அதே தான் வரும். இது தங்கலடா மண்ணுடா, இதே சீன் தான் வந்து லாஸ்ட்டில் விக்ரம் கொண்டு விடுவா போல. அதுக்குள்ளே நம்மளுக்கு கடுப்பாயிடும், என்னடா இதுக்கடா ஆச்சு நீங்கன்ற மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டில் விக்ரம் போயிட்டு உள்ளே போயிட்டு எடுப்பா போல தங்கம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, 2 ஹாஃப்மே போர் அடிக்குது. இதே சொன்ன எப்படி நீ சொல்கிற வேறு சீன் தான் மாற்றி சொல்ல. தங்கம் எடுக்கிறாங்க தங்கம் இல்லை, இதே வாயம் சொல்கிற. அதுவும் அந்த நிலத்தை வச்சு பாலிடிக்ஸ் பேசி சாவஸ்டா போல ப்ரோ. அதான் கொஞ்சம் விக்ரமுக்கு பயங்கர ரொமான்டிக் சீன்லாம் இருக்குது. ரொமான்டிக் இருக்குது கொஞ்சம், அதுவும் முகம் வைக்கிற மாதிரி இருக்குது. ரொமான்டிக்கு பார்க்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதில் நல்லா இல்லை, கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது. ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு ரொமான்டிக்னா கொஞ்சம் கம்மியாக சொல்லணும்ல, ரொம்ப ரியாலிட்டியாகவும் போகக்கூடாது, அந்த மாதிரி போயிடறாப்புல. ஓகே, புத்தர் சிலையை வந்து தலை விட்டுறாங்க, அது வாண்டடாக வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அது நிறைய சீன் வாண்டடாக வச்சுக்கிறாருங்க. புத்தர் பெருமாளுக்கு எடுக்குது, ஜீசஸுக்கு எடுக்குது, இந்த மாதிரி சீன்லாம் நிறைய இருக்குது. கலாய்க்குது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ போய் பாலிடிக்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தா இதை வச்சு நிறைய வன்முறை எல்லாம் உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ ரஞ்சித் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் தான் நான் யாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கண்டுபிடிச்சிடா அதான் இந்த படத்தில் தான் பாலிடிக்ஸ் அதிகமாக காட்டிக்கிறார் போல், அதனால தான் சொல்லிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பாலிடிக்ஸ் சார் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் படத்தை விட்டுருவேன், டேரெக்டாக பாலிடிக்ஸ் போடுங்க நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதில் வந்து இந்த படம் விக்ரமுக்கு ஹிட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விக்ரமெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. நான் ஆக்சுவலாக விக்ரம் கிட்ட வரல, மியூசிக் டேரக்டர் கிட்ட வரல, எல்லாமே சூப்பராக இருக்குது. பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஒரு சந்தோஷமாக ஒருத்தன் வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இண்டிபெண்டன்ஸ் டேடா கொண்டாடணும்டா சொல்லிட்டு வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறான்னா, அவனுக்கு வந்து இந்த படம் வந்து ஐயோ என்னடா நம்ம நிம்மதியாக இருக்குது பிடிக்கல, நம்ம போய் போராடணும் போல அப்படின்ற மாதிரி முகம் சொல்லி வைக்கும். அதுதான் மேட்ரு. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே விதைக்கும், அது தப்பான எண்ணத்தை விதைக்கும். அதுதான் மேட்ரு. ஓவராலாவா குழந்தைங்க வந்து பார்க்காதீங்க, 2K கிட்ஸ் வந்து பார்க்காதீங்க. அனுபவம் உள்ள பெரிய ஆளுங்க வந்து பார்க்கலாம். அதோட படத்தை படமாக எடுத்தீங்கன்னா பார்த்துட்டு போயினே இருக்கலாம், அதை மறந்துடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பலமானவங்க தான் பார்க்கணும். ஏன்னா மாடல் சீனு புளி வெட்டுற சீன்லாம் கொஞ்சம் மியூசிக்கை போட்டு பயங்கரமாக கொடுத்துக்கிறேன். கிராஃபிக்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அந்த சீன்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் போட்டு மாடல் இருக்குதுலாம் தேவையாத பிரச்சனை உண்டு பண்ணுறப்பல. அதான் சொல்கிறேன், டேரக்டரால் தான் பெரிய மைனஸ் பார்த்து. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க, எல்லாமே நல்லா இருக்குது. டேரக்டர் மட்டும் ஸ்டோரி நல்லா கொடுத்தா வச்சுக்கோங்களேன், படம் வந்து ஆஸ்கர் லெவலுக்கு இதாக இருக்கும். ஆக்சுவலி நான் தங்கலான் மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். தங்கலான் மூவின்னு சொல்கிறத விட ஒரு ஆஸ்கார் மூவி பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. ஆக்சுவலி ரஞ்சித் சாருக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு இப்போயே ஆஸ்கார் கொடுத்துட்றோம். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து ஒரு
அவ்வளோ அரசியலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கணும், இந்த அளவுக்கு செதுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா 2 மணி நேரங்கிறோம், ஸ்டார்ட் ஆஃப்லேருந்து எண்டிங் வரைக்குமே லாஸ்ட் சீட்டில் உட்கார வச்சு ஒரு ஃப்ரேமையும் உத்து பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு பின்னாடி அவ்வளோ அரசியலாக அவ்வளோ அழகாக காட்டியிருந்த மாதிரி இருந்தது. ஆக்டிங்கிறத தாண்டி அரக்கன் அசுரன் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் தாண்டி இதில் வாழ்ந்துட்டாருன்னு சொல்லலாம். 2 மணி நேரமும் ஸ்டார்ட் ஆஃப்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஆக்டிங்கை கண்டினியூ பண்ண யாரால முடியும்னு தெரில, அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருந்தார். சின்ன ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த கண்ணாக இருக்கட்டும், இந்த டைலாக் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ஹீரோயினியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில். உண்மையாக சொல்லணும்னா ஒரு 5 குழந்தையோட அம்மா, ஆனால் விக்ரம் சாரோட அந்த ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், நம்ம அந்த காலத்தில் எப்படிலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்தாங்கங்கிறது அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அவரோட ரோல் சொல்லணும்னா கோவிந்தா தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் அவரோட ஹைலைட்டே அந்த டைலாக் தான். கோவிந்தா சொல்லுவார், எல்லாருக்கும் பூணல் போட்டு விடுவார். அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், நீங்களாம் பூணல் போட்டுக்கிற காரணமே ராமானுஜன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். லாஸ்ட்டு எண்டிங்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. எல்லோரும் தனக்காண்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது பசுபதி சார் மட்டும் எப்படியாவது போயிட்டு பெருமாளுக்கு கோயில் கட்டணும் அப்படிம்பாரு. அந்த டைலாக்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, ஏற்றுக்கிற மாதிரியும் இருந்தது. ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆஃப் வந்து எப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் உண்மையில எப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்க, நம்ம வில்லேஜை ரொம்ப லைக் பண்ணி அவங்களோட அடாப்ட் பண்ணி வாழ்ந்துருந்தா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வில்லேஜ் கேர்ள்ஸ்லாம் பேசும்போதே நார்மலாக சும்மா நின்றுட்டுலாம் பேச மாட்டாங்க இப்போ மாதிரி. அப்போல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே அந்த பேசுகிற விதம், அவங்க வேலை செய்கிற விதம் இருக்கட்டும், பல்லு தேய்க்கிறத கூட அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு போயிருந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் அந்தளவுக்கு லேக் தெரியல. நிறையா இன்க்ளூடான அரசியல்களை இன்க்ளூட் பண்ணி பேசின விதம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. என்னென்னா அந்த படத்தை ஒரு 1 டைம் பார்த்தா நம்மளுக்கு டீகோடிங் பண்ணவே முடியாது. உண்மையாக சொல்லணும், ஒரு 4-5 டைம்ஸ்க்கு மேலே பார்க்கணும். ஆர்த்திங்கிற கேரக்டரு உண்மையிலே வந்துட்டு நம்ம நிறையா சொல்லுவோம், பேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நிறையா நம்மளை பயமுறுத்தியே வைப்பாங்க. இந்த இடத்துக்கு போனால் பேய் இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்த எதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க, உண்மையிலே இந்த நல்லதுக்காண்டி தான் நம்மளுக்கு சொன்னாங்களா, உண்மையிலே இருக்குமாங்கிற அளவுக்கு உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த கேரக்டர். ஓவரால் மூவி சொன்னோம்னா நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பாக ஆஸ்கார் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடையாது. ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் மாசுன்னு சொல்லலாம். எனக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ணாரான்னு ஒரு டவுட்டு. உண்மையிலே நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணுங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு லவ் ரொமான்ஸில் நான் அவரோட மியூசிக் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக உண்மையிலே ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இருந்தது. அந்த ஒரு ஆர்த்தி கேரக்டரோட அந்த சவுண்டு ஒரு கத்தும் பாருங்கள், அந்த சவுண்டை நம்ம ஃபீல் பண்ண வச்சுச்சு, நம்மளே காதை பொத்திக்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு.